ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். இது ரொம்ப அழகாக்கி, இதில் ஆஃபத்தும் நிறைஞ்சிக்கி மாயமாக சொல்லிக்காங்க. இன்றைக்கி நைட் ஜின் ரொம்ப பலவீனமாகிடுமா. ஆமாம், அதனால தான் கபீரும் எதுவும் செய்யலைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நைட் ரொம்ப பிரச்சனையான நைட். இன்றைக்கி நைட் தான் அந்த வானத்துலேருந்து அந்த வால் கீழே இறங்கும். எந்த வால்? அந்த வால் தான் அடுத்த ஜின் யாருங்கிறத ஜின் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய வால். எந்த ஜின் அந்த வால் எடுக்குதோ அதுதான் அந்த ஜின் உலகத்துக்கே மன்னன் ஆகும். நட்சத்திர மழை பொழிய ஆரம்பிக்கிற போதாமன் இன்னும் 1/2 hourல நட்சத்திர மழை பொழிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கருப்பு வானம் தண்ட மன்னனை தேர்ந்தெடுக்கும். அதுக்கப்புறம் கபீர் ஜின் உலகத்துக்கு மன்னன் ஆகிடுவான். அதனால நமக்கு என்ன ஆக போகுது? கபீர் ஜின் உலகத்துக்கு மன்னன் ஆகிட்டான்னா அவனுடைய சக்தி இன்னும் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் அவனை யாராலையும் தடுக்க முடியாது, ஒன்னாலையும் முடியாது. ஆனா நான் ஏமா அவனை தடுக்க போறேன்? ஏன்னா அவன் தேடி வர போறது ரோஷினியை தான். அவன் ரோஷினியை அடையணும்னு விரும்புகிறான். அவன் அடையிறதுக்கும் விரும்புறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குமா. நான் என்னைக்கும் கபீரை அப்படி செய்ய விட மாட்டேன். நீ கபீரை தடுக்கும்னு நினைச்சனா அந்த கருப்பு காட்டுக்கு போ. நீ கபீர் ஜின்னோலகத்துக்கு மன்னன் ஆகிறத தடுக்கணும். நான் என்ன நினைச்சேனோ அதுதான் நடக்குது. இப்போ அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜின் உலகத்துக்கு நான் மகாராணி ஆகிடுவேன். என்ன செஞ்சிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்களே வந்துட்டீங்களா தம்பி? என் புது பவர் ரொம்ப ஆசமாயிக்கல. இனிமே இந்த ஸ்ட்ராங் ஆர்ம்ஸை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் டச் பண்ணாமல் எது வேணாலும் பறக்க வைப்பேன். இனி அந்த சில்கி முடிக்காரன்னு எல்லா பெண்ணும் பஞ்சர் ஆகிடும். நான் ஒரே ஒரு முறை என் பவர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் பாருங்க. நீங்க கண்ணை மூடிக்கோங்க ரோஷினி, கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா காந்தாமி, கண்ணை மூடிக்கோங்கன்னு சொன்ன தனருதா திருன்னு மூலிக்க சொல்லலையே. என்னது காந்தாம்பி, நீங்க என்ன பண்ணிக்கீங்க? ரோஷினி, எனக்கு கபீரோட ஒரு சின்ன வேலைக்கு, அதனால நீங்க என் பின்னாடி வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படலாம். நீங்க எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். காண்டாம்பி ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ரூபினா என்கிட்ட பர்டிகுலரா சொல்லிக்காங்க, இன்னைக்கு ஜின்னுட தாக்கம் இருக்கிறவங்களும் வீக் ஆகிடுவாங்களாம். அங்க பாருங்க, என்கிட்ட நியூ பவர்ஸ்லாம் இருக்கல, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை தோக்கடிச்சிடலாம். ப்ளீஸ். எனக்கு தெரியும் ரோஷினி, உங்ககிட்ட நியூ பவர்ஸ் இருக்கீங்க. அதோட உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களோட கிளிப்ஸும் உங்ககிட்ட இல்லை. ஆனால் காந்தாபி, நான் ரோஷினி என்னால் தோக்கவும் முடியும், சாகவும் முடியும். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன கீழல் ஏற்பட்டாலும் என்னால் தாங்க முடியாது. காந்தாபி, ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இன்னைக்கு நீங்கள் வீக்காக இருப்பீங்க, உங்களுக்கு அயானா தேவைப்படுவா. என்னை பற்றி கவலைப்படாத ரோஷினி, நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன். ஏன்னா நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? காந்தாமி ப்ளீஸ் டோன்ட் கோ. ப்ளீஸ் காந்தாமி. ஐ ப்ராமிஸ், நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். இல்ல ப்ளீஸ் போகாதீங்க காந்தாம்பி, ப்ளீஸ் இதை எடுத்துடுங்க. காந்தாம்பி, இங்க பாருங்க காந்தாம்பி. கேம் ஸ்டார்ட் ஆகிட்டு. இப்ப நான் வெயிட் பண்றது உனக்காகத்தான் தம்பி. இதுல ஓன் தப்பு எதுவும் இல்லை. என்ன பண்றது, பவரால இதெல்லாம் நடக்குது. எனக்கு எந்த வித பவரும் தேவையில்லை கபீர். அதோட அந்த பவர் எந்த தப்பான ஒருத்தண்ட கையிலையும் போகக்கூடாது. இந்த இடத்துக்கு வந்தீங்க, அது உனக்கு கிடைக்காது. அண்ணனுக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுல உனக்கு என்ன அவ்வளோ ஆசை? அது கிடைச்சிடும்னு என் மனசு சொல்லிட்டு
ஆனா இன்னைக்கு எப்படி என்ன தடுப்பாமன்? இன்னைக்கு நைட் ஜின் உலகமே வீக் ஆயிரும். ஒருவேளை இன்னைக்கு நைட் நான் வீக் ஆயினா நீயும் வீக்கா தான் இருப்ப. சிங்கம் எவ்வளோ வீக்கா ஆனாலும் மானுக்கு அது ப்ராப்ளம் தான் தம்பி. நண்பா, ஃபைட் ஸ்டார்ட் பண்ண முன்னாலே புரிஞ்சுட்டு. யாராவது இருக்கீங்களா? கான் தம்பி ப்ளீஸ், யாராவது வாங்க, இதை தொடங்க. யாராவது இருக்கீங்களா? அம்மா, பாட்டி, சாரா, சாய்மா, யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க. என் கிளிப்ஸ் எங்க போச்சு? இங்க என்ன நடக்குது? மிஸ்டர் குட்டி, ஃபாஸ்டா போய் யாரையாச்சும் கூட்டிட்டு வாங்க, போங்க. ஆனா சித்தி, நீங்க எப்படி இங்க? அதை நான் பொருள் சொல்றேன். நீங்க போய் யாராவது பெரியவங்களை கூட்டிட்டு வாங்க, போங்க. ஆ, கருப்பு வானம் பலவீனமானவங்களுக்கு இல்லாமல் கூடிய சீக்கிரத்துல நட்சத்திர மழை பொழிய போகுது. பலவீனமாகி கீழே விழுந்தவங்களை அந்த மழை கொண்டு போயிடும். இந்த சண்டையோட விளைவு என்ன ஆகும்னு கொஞ்சம் சொல்ல. அது சொல்ல முடியாது. சஃப்ரத்தை ஜின்னை பற்றி எனக்கும் பெருசாக எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது தன்னை மாயாஜாலத்தை மனுஷங்கிட்டேருந்து மறைச்சி வச்சுக்கும். அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணு ரூபினா. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். நட்சத்திர மலையில சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை ரூபினா. கடவுளே, மாயமா, மாயமா, ரூபினா, ஆ ஆ என்னாச்சு உங்களுக்கு? பாட்டி, பாட்டி, ரோஷினி சித்தி ஜெயில மாட்டிட்டிருக்காங்க. நியாயமா பார்த்தா நீ சாகிறத உட்காந்து பார்க்கணும். ஆனா நான் நியாயமா என்ன செய்யறேன்? ஓ மரணத்துக்கு கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. கபீர், நான் நினைச்ச அளவுக்கு நீ அவ்வளவு பலவீனமானவ இல்லை. ஏன்னா யார்கிட்ட தம்பி? ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு நீ பவர்ஃபுல்லானவனும் கிடையாது. இன்னைக்கு ஜின்னும் ஜின்னு தாக்கு வைக்கிறவங்களும் வீக் ஆயிப்பாங்களாம். இன்னைக்கு உங்களுக்கு அழகா தேவைப்படுவா. என்னைக்கு மடன் ஆகணும் அன்னைக்கு ராத்திரி யாரையும் கொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னை நிர்பந்தப்படுத்திடாமல் நீ இப்போ ரோஷினியை விட்டு ரொம்ப தூரம் போக போற. ஓ ஹார்ட் துடிக்கிறதுக்கான ரீசனை நான் பறிக்கும் போது ஓ ஹார்ட் பீட்டையும் நான் பறிச்சிடுறேன். ரோஷினி, அண்ணி, என்னம்மா ஆச்சு உனக்கு? உன்னை யார் உள்ள வச்சது? அதெல்லாம் நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி விடுங்க. சாரா, சாய்மா, இதை வெட்டுறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வாங்க ஃபாஸ்டா. குட்டி, நீ லைப்ரரியில பித்தளை கதவு தேடு, போய் எடுத்துட்டு வா. ஆ, இவ்வளோ ஃபாஸ்டா வெளியே கொண்டு வரணும். ஏன் இப்படிலாம் நடந்தது? வெட்டுங்க, ஃபாஸ்டா வெட்டுங்க. இப்படிலாம் பண்ணா கட் பண்ண முடியாது. 1 மினிட் நில்லுங்க. நீங்க எல்லாரும் ஒரே சைடா வாங்க. இந்த கதவு திறக்கட்டும். சித்தி, தேங்க்யூ மிஸ்டர் குட்டி. ஆமா, நீங்களா? நான் தான் கெட்டவன்னு நினைச்சேன். ஆனா இந்த கெட்ட மகனை விட மோசமாக்கீங்க. அதனால நான் தான் இந்த ஜின் உலகத்துக்கே மகாராணி. மகாராணி ஆகணுங்கிறதுக்காக உங்க மகனையும் நீங்க கொல்ல பாக்குறீங்க. அது என்ன எங்க கூத்துதுமா?
உங்களுக்கு என்னைக்கும் என் மேலே அன்பு ஈண்டதே இல்லைம்மா. நீங்கள் நேசிச்சதெல்லாம் ஆமனத்தான். கபீர், என்னை பார்த்தா உனக்கு அப்படிப்பட்ட அம்மாவா தெரியுது? நான் 2 பேருக்கும் இடையில டிஃப்ரெண்ட் பார்ப்பேனா? என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் 2 பேரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டீங்க. ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுற, ஒரே மாதிரி தான் பண்ணுவேன். இந்த ஃபர்ஸ்ட் ஏரோவில் உன் பேர் எழுதிக்கு கபீர், இந்த ஏரோவில் அவன் பேர் எழுதிக்கு. நான் எப்படிப்பட்ட அம்மா தெரியுமா? எனக்கு என் 2 பையங்க மேலேயும் அன்பே கிடையாது. ஏன்னா நான் ஒரு சீக்ரெட். என்னை தவிர மற்றவங்கள நேசிக்கிற ஒன்று எனக்கு பழக்கம் இல்லாதது. உனக்கு இந்த விஷயம் எல்லாம் இங்கே ஒத்திக்குள்ள. ஓகே விடு, அந்த வழி எல்லாத்துக்கும் நான் இன்றைக்கி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறேன். கபீர் எங்கே போனா?